குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் கியூயிங் சிஸ்டம். இப்போ இதில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குன்னா 3 ஸ்டேட்ஸ் இருக்குது. டிரான்சியன்ட் ஸ்டேட், ஸ்டெடி ஸ்டேட், எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டேட். டிரான்சியன்ட் ஸ்டேட்னா என்னென்னா பிஹேவியர் ஆஃப் கியூயிங் சிஸ்டம் இஸ் டிபெண்ட் ஆன் டைம். அதாவது அந்த க்யூவில் நிற்கக்கூடியதோடைய அது எதை பொறுத்து இருக்குன்னா டைமை பொறுத்து தான் இருக்குது. இப்போது டைம் சொல்லும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரேஷன் கடையை எடுத்துப்போம். வேலை சொல்லுவாங்க காலையில் போனால் கூட்டம் குறைவாக இருக்கும், இந்த டைம் போனால் கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்கும், இந்த டைம் போனால் நல்ல கூட்டமாக இருக்கும். அப்படி நம்ம அந்த டைமை வச்சு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டிரான்சியன்ட் ஸ்டேட். டைமை டிபெண்ட் பண்ணி இருந்தால் அது டிரான்சியன்ட் ஸ்டேட். ஸ்டெடி ஸ்டேட்னா டைமை டிபெண்ட் பண்ணி இருக்காது. பிஹேவியர் ஆஃப் கியூயிங் சிஸ்டம் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் டைம். டைமை பொறுத்து இல்லை, அது எப்போவுமே ஒன்று போல் இருக்கும். இப்போ அதுவும் என்ன சொல்லலாம்னா, இப்போ ஒரு டாக்டர்கிட்ட சில டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா எப்போ போனாலுமே அங்கே கூட்டமாக தான் இருக்கும். அப்போ இந்த டைம் தான் போகணும் அப்படிலாம் இருக்காது, எப்பவும் ஒன்று போல் இருக்கும். ஸோ அதுதான் ஸ்டெடி ஸ்டேட். எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டேட்னா க்யூ லென்த் இன்க்ரீஸஸ் ஸ்ட்ரிக்ட்லி வித் டைம். டைமை பொறுத்து திடீர்னு ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிரும், அதுதான் எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டேட். அதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் எதாவது சொல்லலாம்னா, இப்போ எர்த்து கேக்கெல்லாம் நடக்குது, அப்போது அங்கே நிவாரணம்லாம் அளிக்கிறதுக்காக கூடும்போது அங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறை அந்த மாதிரி இருக்கும், அப்புறம் போக 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 ஆட்கள் எண்ணிக்கை கூட்டிகிட்டே இருக்கும். அதான் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் வித் டைம். இப்படி மொத்தம் 3 ஸ்டேட்ஸ் இருக்குது. தேங்க்யூ.